ஓகே. ஹாய் எல்லாருக்கும். ஹாய். அதான். ஸோ இப்போ என்னென்னா, ரொம்ப வாரமாக இது மறுபடியும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபேன் போட்டிருந்தேன் அப்படின்னு. சாரி. ஓகே. இப்போ என்னென்னா, இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு முக்கியமான விஷயம் டிட்டர்மைன் பண்ணியே முடிக்கணும் அப்படின்னு விஷயம் ஆரம்பிச்சிருந்தேன். ஃபைனலாக அது ஒரு சின்ன விஷயம் தான், ரொம்ப ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணியிருந்தேன், அதை பண்ணி முடிச்சாச்சு. வீட்டுக்கு போய் அந்த சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு மறுபடியும் ஹாஸ்டல் வந்தாச்சு. அது என்னென்னா, இதுக்கப்புறம் வரப்போகிற காலகட்டத்தில் இந்த ஃப்யூச்சர் ஒரே கலர் கோடு இந்த மாதிரி விஷயங்கள் தான் போடணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆகிருந்தேன். அதனால் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரே ஒயிட் டிஷர்ட்ஸு ஹாஸ்டலில் போகிறத பொறுத்து ஒயிட்டு, கிரே அண்ட் பிளாக் இந்த 3 டிஷர்ட்ஸு அண்ட் ப்ளஸ்ஸு காலேஜுக்கு போகணும் அப்படின்னா ப்ளூ அண்டு ப்ளூ 3 ஷர்ட்ஸ் மட்டும்தான். ப்ளூ கலர் ப்ளஸ் ஷேட்ஸ் இருக்கும், ப்ளஸ் அதுக்கப்புறம் டார்க் க்ரீன், அப்புறம் க்ரே கலர் ஒன்று. இது மட்டும்தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி 3 இயர்ஸில் நான் நிறைய ஷர்ட்ஸ் வாங்கி ஒரு 2 பேக்கு ஃபுல்லாக வச்சுருந்தேன். அதை என்ன பண்ணால் ஃபுல்லாக பேக் பண்ணி என்ன பண்ணுறேன், அதை போட்டேன். யா ஏன்னா அது ரொம்ப இரிட்டேஷனாக இருந்து லைக் ஸ்பேஸும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதனால் வேணாம். கலர் கோடு இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எல்லா விஷயமே பண்ணலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணேன். அதை தான் பண்ணி முடித்து மறுபடியும் வீட்டிலேருந்து எல்லா விஷயத்த வச்சாச்சு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இடத்த பார்த்துருவோமா? இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, இந்த இடம் இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே என்னாச்சுன்னா எல்லா இடத்தையும் நான் ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 3 ஃப்ளோர் இடத்தையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ரப்பி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். நான் இன்னும் இதுக்கு ஃபுல்லாக எதுவுமே போடல. இன்னும் மேபி இன் ஃப்யூச்சரில் எல்லாத்தையும் அடுக்கி வைக்க வாய்ப்புகள் உண்டு. இதில் இன்னும் ஒரு 6 செட்டுக்கு பக்கம் நான் ஆட் பண்ணலை. இவ்வளோ தான் எடுத்து துணி, இவ்வளோ தான். பார்த்தீங்களா? ஒரே ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு க்ரீன் கலரு ஒன்று இருக்கும், க்ரே கலர் ஒன்று இருக்கும், அதே மாதிரி ஷார்ட்ஸும் அதே கலரில் ஒன்று இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, என் வீட்டில் பார்த்து வெயிட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே அது தெரிஞ்சு. நான் ஜிம் ஒர்க் அவுட் ஜிம்முன்னு சொல்ல முடியாது, ஒர்க் அவுட் கார்டியோ அப்படின்னு ஒன்று. அதனால் என்ன ஆச்சுன்னா, வீட்டில் நீ இனி காஃபி டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்தராக எல்லாமே இப்போ இதுக்கப்புறம் க்ரீன் டீ மட்டும் தான். இந்த 1 இயருக்கு ஃபுல்லாக க்ரீன் டீ மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னு இலையெல்லாம் கொடுத்துட்டாங்க. 2 நாள் ட்ரை பண்ணேன். பாப்பா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதை வேணால் நான் காமிக்கிறேனே என்னென்ன பண்ணுறது அப்படின்னு. இதில் தான் இங்கே என்னாச்சுன்னா, இங்கே இதான் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன டப்பா. இதை ஒரு 3 மாதத்துக்கு முடி இந்த ஒரு 1 மந்த்துக்கு இது மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச வாட்டி இப்போ ஒரு கம்மிங் 7 செமஸ்டர், இன்னும் ஒரு 7 நாளில். அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் இது முடிச்ச வாட்டினா மறுபடியும் பேக் பண்ணி தரேன் அப்படின்னு கொடுத்தாங்க. இதனோட பக்கத்து ஒருத்தனோட ரூமில் அவனோட ஸ்பேஸ், அவனை தான் கெட்டில் காய வைப்பான் அப்பப்போ. இதில் காய வச்சு இது என்ன பண்ணுன்னா இதில் போடுவோம். அங்கே என்னோடய கப்பு தெரியுதா, அங்கே கடைசியாக அந்த ரெட் பவுச் பக்கம். அங்கே இதை இது ஒரு 4 பக்கம் இது போட்டுருவோம். போட்டு இந்த சுடுதண்ணியை கொஞ்ச நேரம் வச்சுனா அது க்ரீன் டீயாக மாறிடுமா. ஈஸியாக தான் இருந்துச்சு, பெருசாக ஒன்றும் லைக் நம்ம டீ போடுற அளவுக்கு இல்லை. ஏன்னா நான் டீ ஆல்ரெடி என்னோடய 11th 12th பண்ணியிருக்கேன். என் வீட்டில் ஃபுல்லாக மேக்ஸிமம் 2 பேருமே, அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போகிறனால என்னாச்சுன்னா, இது ஆஸ் கம்பேர்ட் டு 11th 12th டீ காஃபி போகிறத விட ரொம்ப ஈஸி தான் சொல்லுவேன். சக்கரை போடணும்னு அவசியம் கிடையாது. வெறும் சுடு தண்ணி வச்சுட்டு இது போட்டோம்னா முடிஞ்சு. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு பேடுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் சொல்ல மாட்டேன், டீ அளவுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொன்னனாலே இது போட வேண்டியதாக ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம். இன்னும் 1 இயருக்கு இதை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே கப்பும் புதுசாக நேற்று தான் வாங்கிட்டு வேறு வந்தேன். ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான்.
இங்கே ஸ்டிக்கர்ஸ்லாம் அப்பப்போ இருக்குல்ல, நான் நிறைய விஷயம் வந்து மார்க்கெட்டிங் விஷயத்த வந்து நான் வந்து பண்ணுவேன். ஆனால் வந்து மறந்துடுவேன். ஸோ அதை மறக்கக்கூடாது என்ன பண்ணுவேன்னா, அங்கங்கே வந்து ஒட்டி வச்சுருவேன். ஸோ வந்து எனக்கு மார்க்கெட்டிங் விஷயத்தை பற்றி அப்பப்போ எனக்கு பிடிக்கும். ஸோ இதெல்லாம் இப்படி பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பட் ஆனால் அது வந்து நிறைய விஷயம் ஃபெயிலியரில் போயிடும். மேபி ஃப்யூச்சர் வந்து பார்ப்போம். நான் நிறைய விஷயம் பண்ணி ஃபெயிலியர் ஆகும். பட் ஆனால் கீப் ஆன் அது வந்து ப்ராசஸ்லேயே இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மை ஒஸ்ட் பிளேஸ் எப்பயும் இது வந்து வழக்கம் போல் அப்படியே இருக்கும். நான் தூங்க போகும்போது எடுத்து அங்கே வந்து போட்டுருவேன். அது போது மறுபடியும் இங்கே எடுத்து போட்டுருவேன். ஸோ வந்து இந்த ப்ராசஸ் எங்கேயாச்சும் வேறு எங்கேயோ வைக்கணும்னு நினைப்பேன். ஆனால் கடைசி வரைக்கும் பண்ணவே முடியல. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பெருசாக ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா இந்த கபோர்டு வந்து முடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இது பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ ரேண்டமாக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணேன். ஸோ பார்ப்போம். ஏன்னா வந்து லாஸ்ட்டாக வந்து நான் செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் வந்து இந்த ரூமுக்கு வரும்போது 2 டசன் துணி மட்டுமே இருந்துச்சு. ஐ மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 2 டசன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ வந்து 2 பேக் ஃபுல்லாக துணி இருந்துச்சு. ஏன்னே எனக்கும் தெரியும், இவ்வளோ துணி நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கான இந்த விஷயத்த வந்து நான் இந்த தேர்ட் இயர் முடியும் போது எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டேன். ஸோ அவ்வளோதான். இன்னொரு கண்டென்ட்டை பார்ப்போம். பை.